வரக்கூடிய நவம்பர் 25, 26, 27 தேதி வாக்குல நம்மளுடைய இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமாக ஒரு தீவிரமான ஒரு சுழற்சி வந்து நீடிக்க கூடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அது புயலா கூட இருக்கலாம். அதனால இந்த மாத இறுதி நவம்பர் இறுதியில ஒரு தீவிரமான மழைப்பொழிவு தமிழகத்துல இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல தினம்தோறும் வரக்கூடிய வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். விவசாய பெருங்குடி மக்களே, டெல்டா மாவட்ட மக்களே, மறந்துடாம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமா? அதாவது இன்னைக்கு வந்து நவம்பர் 13ஆம் தேதி புதன்கிழமை. இன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் பொழிந்திருக்கிறது. பல மாவட்டங்களில் குறைவாக பொழிந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அதே போல மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் 14 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. அதே போல மயிலாடுதுறையில் மட்டும் இல்லை, மயிலாடுதுறை, புதுச்சேரி, அரியலூர், கடலூர், திருவள்ளூர், தஞ்சை உட்பட இந்த டெல்டா பகுதிகளில் பல பகுதிகளில் நல்ல மழை. குறிப்பாக பாண்டிச்சேரியிலையும் கடலூர்லையும் மயிலாடுதுறையிலையும் ஒரு பலத்த மழையானது பதிவாயிருக்குங்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதே போல வடகிழக்கு பருவமழை நம்மளுடைய தமிழ்நாட்டில் அக்டோபர் 15ஆம் தேதி ஆரம்பித்தது. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம் என்பதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்று நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா 266.8 மில்லிமீட்டர். ஆனால் நமக்கு பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு 261.8 மில்லிமீட்டர். இது இயல்பை காட்டிலும் -2% குறைவு தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக சொல்ல போனோம்னா. ஆனால் பல மாவட்டங்கள் வாரியாக பார்க்கும்போது பல மாவட்டங்களில் மழையே பெய்யல, ஏரி குளங்கள் நிரம்பல. டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும், தென் மாவட்டமாக இருக்கட்டும், உள் மாவட்டமாக இருக்கட்டும், மேற்கு மாவட்டமாக இருக்கட்டும், பல மாவட்டங்களில் ஏரி குளங்கள் நிரம்பவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில் நவம்பர் இறுதியில் வரப்போதில் ஒரு நிகழ்வு, அதில் வந்து நமக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. சரியா? இப்பெல்லாம் வானிலை வந்து ஒரு நிகழ்வு வருதுன்னா உறுதியா வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம பண்ற தவறு, நம்ம வந்து பண்ண தவறு எல்லாமே இப்ப மழையை வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்றாங்க, ஆனா வராம போயிடுது. காரணம் என்னன்னா மனிதர்கள் பண்ணக்கூடிய தவறு தான். ஸோ அதை வந்து நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி, இன்றிலிருந்து அந்த 25ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த நிகழ்வு வரும். அது வரைக்கும் எப்படி வானிலை இருக்குன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குறிப்பாக வந்து ஒரு கீழடுக்கு சுழற்சியானது நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியிலையும் அந்த பக்கம் அரபிக்கடல் பகுதியிலையும் இருக்கு. இந்த கீழடுக்கு சுழற்சி மட்டும் இல்லாமல் குறிப்பாக நமக்கு அந்த சுழற்சி காற்று சுழற்சியானது நம்மளுடைய இலங்கைக்கும், அதாவது வந்து தமிழகத்துக்கும், குறிப்பாக ஒரு தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இருக்கு. அந்த காற்று சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள்ல இந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி குறிப்பாக 15, 16, 17, 18 தேதிகளில் நம்மளுடைய தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அப்புறம் ஒட்டுமொத்த கேரளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அப்படின்ட்டு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். ஸோ அதே வேளையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, இந்த மாத இறுதியில குறிப்பா 25ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வேணா வானிலை படத்தை பாருங்க. 25, 26, 27, 28 தேதியில ஒரு சுழற்சி பாத்தீங்களா, இலங்கைக்கு நெருக்கமா வர்றது மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அந்த சுழற்சி இப்போது வரை வந்து பாத்தீங்கன்னா வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமாக வந்து ஒரு தீவிரமான நிகழ்வா வர்ற மாதிரி இருக்கு. ஆனா அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மாத இறுதியில ஒரு தீவிரமான மழைப்பொழிவை கண்டிப்பாக தமிழகம் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அதனால நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, நன்றி.